ஜெய் வாசவி, ஜெய் குருதேவ். வணக்கம், வெல்கம் டு மேக்னெட். என் பேர் ஸ்ருதிகா. நான் மகரிஷி வித்யா மந்திர் எஸ்கேபிடி பள்ளியில 10ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்னைக்கு நம்ம மேக்ஸ் பத்தி பார்க்க போறோம். மேக்ஸ்னாலே எல்லாருக்கும் உங்க மனதில் வர்றது ரொம்ப கஷ்டமான கசப்பான சப்ஜெக்ட் தான் நீங்க நினைப்பீங்க. ஆனா மேக்ஸோட தன்மைகளை நீங்க உள்வாங்கினீங்கன்னா கண்டிப்பா அதோட இயற்கையானது எதுவுமே இல்லை அப்படின்னு கூட நீங்க சொல்றீங்க. அதனாலதான் இந்த மேக்ஸோட முக்கியத்துவத்தை நம்ம முன்னோர்கள் உணர்ந்தனாலதான் அவங்க 8 நூல்களையே மேற்கணக்கு கீழ்கணக்கு அந்த அடிப்படையில தான் பிரிச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் சதுரங்கம்னா என்னன்னு தெரியும். சதுரங்கம் பத்தி நிறைய கதைகள் சொல்லிட்டு வராங்க. ஆனா இது எல்லாத்துலயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதைனா The Book of Kings அப்படின்னு ஒரு புத்தகத்துல இருந்து எடுக்கப்பட்ட கதை தான் நான் இப்போ சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி சதுரங்கம்னா என்ன தெரியுமா? சதுரங்கம்னா ராணுவத்தின் 4 நிலைகள் அப்படின்னு பொருள். அஷ்டபாதா அப்படின்னு ஒரு சமஸ்கிருத எழுதிலிருந்து வந்திருக்கு. சதுரங்கம்னா அஷ்டபாதா, சதுரங்கா அப்படின்னு வார்த்தையிலிருந்து வந்திருக்கு. அஷ்டம்னா 8, பாதானா சதுரப்பலகை. அஷ்டபாதானா 8க்கு 8, அதாவது 64 சதுரங்களுடைய ஒரு சதுரப்பலகை அப்படின்னு அர்த்தம். சரி, கதைக்குள்ள போலாமா? இந்தியாவை முன்னாடி குப்தராஜாக்கள் ஆண்டுட்டு இருந்தாங்க. அதுல ஒரு ராஜாவுக்கு கலை விளையாட்டுனா ரொம்ப தெரியும். அவர் தன் மக்கள் கிட்ட ஒரு கோரிக்கை கேட்டாரு, எனக்கு ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டை கண்டுபிடிச்சுட்டாங்க அப்படின்னு. மக்களும் நிறைய விளையாட்டுகளை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அவருக்கு எதுலையுமே சாட்டிஸ்பாக்சன் இல்லை. அப்ப சிசா இபின் தாகிர் அப்படின்னு ஒருத்தர் தன் படைப்பை ராஜா கிட்ட எடுத்துட்டு வராரு. அதுதான் இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரிந்த செஸ் அப்படின்னு வராரு. அவர் எடுத்துட்டு வந்தோடனே அது எப்படிலாம் விளையாடணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. செஸ் பாயிண்ட்ஸ், அதாவது ரூக், நைட், பிஷப், குவீன், கிங், பான் அப்படின்னு சொல்லிட்டு அதோட விளையாட்டு முறைகள் எப்படி அப்படின்னு அவர் சொல்லி கொடுக்குறாரு. இதை புரிஞ்சுக்கிட்டோடனே ராஜா, ஆஹா அற்புதமா இருக்கு அந்த விளையாட்டு, இந்த மாதிரி விளையாட்டு தான் நான் எதிர்பார்த்தேன். சரி, நான் மக்கள் இந்த மாதிரியே பொன், பொருள், முத்து, கவனம், வைரம் என்ன வேணா உங்களுக்கு தரேன், நீங்க கேளுங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா சிசாவோ இல்ல எனக்கு உலக இன்பத்துல இஷ்டமே இல்லை, எனக்கு வெறும் இன்பமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்தாரு. அப்படின்னு சொல்லிட்டு மறுத்தோடனே ராஜா இல்ல நீங்க ஏதாச்சும் கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும், என்கிட்ட எல்லாமே இருக்கு, கண்டிப்பா ஒண்ணு கேளுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொன்னாரு. சிசாவோ சரி அப்படின்னு வச்சுட்டு, நான் படைச்ச படைப்புல இருந்தே நான் கேட்கிறேன், எனக்கு கோதுமை தானியங்கள் வேணும். அதாச்சும் எப்படி வேணும்னா சதுரப்பலகையில ஃபர்ஸ்ட் ஸ்கொயர்ல 1 தானியமும், செகண்ட் ஸ்கொயர்ல 2 தானியமும், 3ஆவது ஸ்கொயர்ல 4 தானியமும், 4ஆவது ஸ்கொயர்ல 8 தானியமும் அப்படின்னு முன்னாடி இருக்கிற ஸ்கொயரோட 2 மடங்கு அதிகமாக அடுத்த ஸ்கொயர்ல வேணும். இது எல்லாமே சேர்த்து எனக்கு அவ்வளோ கோதுமை தானியங்களும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்னு ராஜாவும் கருவூல அதிகாரி அழைத்து அவருக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு வாரம் கழிச்சு அந்த அதிகாரி ராஜா கிட்ட சொல்றாரு, ராஜா அவர் கேட்டதை எங்களால் தர முடியல, அவர் அவ்வளோ கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா ராஜாவும் யோசிக்கிறாரு, இன்னும் ஒரு மூட்டை தான் வரும் நான் நினைச்சேன், நீங்க இன்னும் இவ்வளோன்னு சொல்றீங்க அப்படின்னு சிசாவை அரண்மனைக்கு கூப்பிட்டு விளக்க சொன்னாரு. சிசாவும் விளக்கத்தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா நம்ம இதை மேத்தமேட்டிக்கல் ஃபார்ம்லே பார்க்கலாமா? இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பாக்ஸ்ல இருக்கிற தானியம்